இன்னைக்கு மறுபடியும் இங்க வந்திருக்க யாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு தடவை வாழ்த்து வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு அழகான தலைப்பு ஆண்டவர் வருடவல்லே பேசிட்டே வந்தாரு. உணர்ச்சிகளின் பயிலி செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருக்குமே எப்பவுமே நம்ம நம்ம என்ன உணர்றோமோ அதை தான் நம்ம வெளியே செய்வோம், சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீ என்ன நினைக்கிறியோ, இல்ல என்ன நீ உணர்றியோ, அதை நீ அப்படியே செய்யாத அப்படின்னு. யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய பிராங்க் பண்ணுவாங்க. எதுக்காக அந்த பிராங்க் பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த ஜனங்கள்ட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனை வாங்கணும். ஸோ அந்த பிராங்க் அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக நிறைய பிராங்க் பண்ணி கோவப்படுத்தி பிராங்க் பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்கள அழ வச்சு பிராங்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய இந்த ரியாக்ஷனுக்காக பண்ணுவாங்க. ஸோ ஆண்டவர் நம்மகிட்ட இன்னைக்கு பேச வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீ எல்லாத்துக்கும் உடனே உடனே ரியாக்ட் பண்ணாத. உன்னுடைய உணர்ச்சியின்படி நீ செயல்படாத. நீ கொஞ்சம் நிதானமா செயல்படுங்கிறது தான் இன்னைக்கு அர்த்தம். பைபிள்ல நிறைய நம்ம குறித்து பேசலாம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். தயவு செஞ்சு பைபிள் யார்ட்டாவது இருந்துச்சுன்னா, இந்த சங்கீதம் 3வது சங்கீதத்துல சங்கீதத்துக்கு மேல இருக்கும் தெரியுமா? சில இது இப்போ இப்படிப்பட்ட இது இந்த ராகத்துல எழுதப்பட்ட சங்கீதம் அப்படின்னு இருக்கும். பைபிள் வச்சிருந்தீங்கன்னா சங்கீதம் 3வது சங்கீதத்துல அந்த சங்கீதத்தை என்ன சொல்லி எழுதியிருக்காங்கிறத யாராவது வாசிக்க முடியுமா வேகமாக? சங்கீதம் 3வது தாவீது சங்கீதத்துல தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். பாருங்க, எப்போ பாடின சங்கீதமா? தன் குமாரனாகிய அப்சலோமுக்கு தப்பி போகையில் ஓடின. சிஸ்டர் அப்படியே அதுல 3வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறேன். எந்த டைம்ல இதை சொல்றாரு பாருங்க. தன் சொந்த பையன் கொல்றதுக்கு தேடிட்டு இருக்கிறான். அந்த டைம்ல சொல்றாரு, என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவர். சோ இந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியுமா? தாவீது உணர்ச்சிகளின்படி செயல்படவில்லை. அந்த இடத்துல எவ்வளவு விரக்தி இருந்திருக்கும், எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும், எவ்வளவு இருந்திருக்கும். சார், சொந்த பையன் கொலை தேடுறான் அப்படின்னு இல்ல. இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட தெளிவா சொல்கிற விஷயம், சூழ்நிலைகள் உன்னுடைய நீ இப்போ நான் சம்டைம்ஸ் நம்ம ஃபீல் பண்றோம் தெரியுமா? சம்டைம்ஸ் நம்ம கோவமா இருந்தோம்னா அதை நம்ம வார்த்தையில காட்டுவோம். ஏதாவது அதை ரியாக்ட் பண்ணுவோம். நம்முடைய உணர்ச்சிகளை வெளிக்காட்டுவோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் உணர்ச்சிகளை அப்படியே நீ வெளிக்காட்டாத. உணர்ச்சியின்படி நீ வாழாத. உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யாத. வார்த்தை, நான் உனக்கு என்ன சொன்னனோ அதன்படி நீ செயல்படு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அண்ணாளை குறித்து பேசலாம். அண்ணாளுக்கு தெரியும் குழந்தை இல்ல. அண்ணாள் ரொம்ப நாளா அழுதுட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு ஆலயத்துல இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஊட்டுறாங்க. ஊட்டிட்டு வசனம் சொல்லுகிறது, அண்ணாள் அதற்கு பிறகு துக்கமுகமா இருக்கவில்லை. குழந்தை பிறக்கல. அவள் கேட்டது இன்னும் நடக்கவில்லை. ஆனா அவளுடைய ரியாக்ஷன் மாறிடுச்சு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட அதை எதிர்பார்க்கிறாரு. நம்ம எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது. இந்த உலகத்தில் உள்ள சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. கர்த்தர் நமக்கு என்ன சொன்னாரோ அதன்படிதான் நம்முடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த வேண்டும். ஆஹ் பவுல் சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள்னு சொல்லி வசனத்தை எழுதியிருக்கிறார். எங்க வச்சு எழுதினார்? ஜெயில வச்சு எழுதினார். அப்போ இவங்களுக்கு எல்லாம் எப்படி அந்த ஜெயில இருக்கும்போது உணர்ச்சி எப்படி இருந்திருக்கும்? கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஆனாலும் அவர் சந்தோஷமா இருப்பதை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நான் சொல்றேன், சந்தோஷமா இருப்பதையும் நிம்மதியாக இருப்பதையும் சமாதானமாக இருப்பதையும் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம சூஸ் பண்றதுதான். நம்ம எப்பவுமே நம்ம நம்ம ஃபீல் பண்றதை ரியாக்ட் பண்ணணும், நம்ம ஃபீல் பண்ணதை வெளியே காட்டணுங்கிறது கிடையாது. ஓகே, எனக்கு கவலையா தான் இருக்கு, நான் அழுதுட்டே உட்கார போறேங்கிறது அது உங்களுடைய முடிவு. அப்படி இருக்கக்கூடாது. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடியில பலன் இல்லாமல் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன், மகிழ்ச்சியா இருப்பேன். அது நான் எடுக்கிற முடிவு. இன்னைக்கும் உங்களுடைய இந்த சந்தோஷமோ துக்கமோ அழுகையோ அதெல்லாம் நீங்க எடுக்கிற முடிவுகள் தான். கர்த்தர் அதற்கான பலத்தை தருவார். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு கோவம் வந்தா அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் வார்த்தைகளை விடுகிறோம், சில விஷயங்களை தவறாக செய்கிறோம். இன்னைக்கு நம்ம உணர்ச்சியின்படி நம்ம வாழவே கூடாதுங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம உணர்ச்சிகளை அப்படியே நம்ம வெளிக்காட்டி கொண்டிருந்தோம் என்றால் இந்த உலகம் எவ்வளவு ஒரு கேடுகட்ட உலகமா நம்ம உணர்ச்சிகள் எல்லாத்தையும் நம்ம வெளியே சொல்லிட்டே இருக்கிறோம், வெளியே காட்டிட்டே இருக்கிறோம், நம்ம உணர்ச்சிகளின்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம்னா இந்த உலகம் ரொம்ப மோசமா இருக்கும். ஏன்னா நம்மள 10 பேரை நமக்கு கொலை பண்ணணும்னு ஒரு வெறி இருக்கும். நம்ம எல்லாரையுமே கொலை பண்ண முடியாது. நம்முடைய கண்கள் இச்சைகளா இருக்கும், நம்ம இச்சையை நிறைவேற்ற முடியாது. பாவ உணர்வுகள் இருக்கும், அந்த பாவ உணர்வை நிறைவேற்ற முடியாது. நம்ம பல முறை நம்முடைய உணர்வுகளை அடக்கிதான் வாழ்கிறோம். நிறைய இடங்களில் உணர்வுகளை அடக்குறோம். சில இடங்களில் மேலிடங்களில் ஒருவேளை நீங்க ஸ்கூல்ல வேலை பார்த்தீங்கன்னா மேல இருந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க.
ஹெச்எம்மோ யாரோ ப்ரெஷர் பண்ணுவாங்க. அப்போ அவங்க அவங்க மேல பயங்கரமா கோவம் வரும். ஆனா வெளிய காட்ட மாட்டோம். ஏன்னா வேற வழி கிடையாது. அவங்க முதலாளியா போயிட்டாங்க. அப்போ சில இடங்கள்ல நம்மளால உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியுது. அதுக்கான பலன் நம்மட்ட இருக்கு. ஆனா நெறைய டைம் அத நம்ம செய்யறது கிடையாது. எல்லா டைமும் நம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால், நம்ம உணர்ச்சிகளின்படி வாழவில்லை. நம்ம பார்த்து வாழ்றோம் கிடையாது. வசனம் சொல்கிறது, "நம் தரிசித்து வாழாமல், விசுவாசித்து வாழ வேண்டும்." நம்ம நம்ம நெனச்சதெல்லாம் செய்யக்கூடாது. நெனச்சதெல்லாம் பேசக்கூடாது. சிலவங்க இப்படி சொல்லுவாங்க, "எனக்கு எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் சொல்லிருவேன்" அப்படின்னு. நான் ரொம்ப ஒளிவு மறைவுலாம் கிடையாதுங்க. நம்ம ரொம்ப ஓப்பன் டைப்பு. எத நெனச்சாலும் நான் சொல்லிருவேன். அது தப்புங்க. ஒரு நம்ம மைண்ட்ல கொண்டு வந்து எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுங்கிறத நல்லா ஆராய்ஞ்சு தான் அத செய்ய வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு வாயில வர்றதையும், நம்முடைய உணர்ச்சிகளையும் வெளிக்காட்டிக் கொண்டே இருந்தோம் என்றால், நம்ம ஒரு மெச்சூர்டான பெர்சனாகவோ, ஒரு நல்ல மனிதனாகவோ இந்த உலகத்துல வாழ முடியாது. நானும் சொல்றேன், உங்க உணர்ச்சிகளை நீங்க கட்டுப்படுத்த பழகிட்டீங்கன்னா, இந்த உலகத்துல சிறந்த ஒரு மனிதனாக, உங்களைப் போன்ற ஒரு மனிதன் இந்த உலகத்துல இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை யோசிச்சு பாருங்களேன், தேவனை யோசிச்சு பாருங்க. நாம அவர எவ்வளவு கோவமூட்டியிருப்போம். எவ்வளவு எரிச்சல் படுத்தியிருப்போம். அவர் மட்டும் அந்த கோவத்த கொஞ்சம் காட்டியிருந்தாருன்னா நம்மலாம் அவ்வளோதான். அவர் மட்டும் இந்த உலகத்துல நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துட்டு, "ச்சே இந்த உலகமே வேண்டாம்ப்பா" அப்படின்னு எரிச்சல் பட்டாருன்னா அவ்வளோதான். அவர் நீடிய சாந்தம் உள்ளவர் என்று வசனம் சொல்கிறது. அவர் நீடிய சாந்தம் உள்ளவரா இருக்கிறாருன்னு ஏன் சொல்லுதுன்னா, அவர் அவ்வளவு பிரச்சனைகளையும் பார்த்து, அவ்வளவு பாவங்களையும் பார்த்து, அவ்வளவு கொடூரமான மனுஷங்களையும் பார்த்து, தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதனால தான் அவர் நீடிய சாந்தம் உள்ளவர் என்று சொல்லுகிறது. அன்னைக்கு பொறுமையா இருக்கணும்னு நம்ம சொல்றோம். பொறுமையா எப்ப இருக்க முடியும்? நம்ம சும்மாவே இருக்கும்போது பொறுமை வருமா? வராது. ஏதாவது ஒரு பிரச்சனையில தான் நம்மளுடைய பொறுமைய காட்ட முடியும். ஏதாவது நம்மளுடைய பொறுமைய சோதிக்கிற இடங்களில தான் நம்ம பொறுமையை காத்துக்கொள்ள முடியும். சும்மா எந்த பிரச்சனையும் இல்லாம பொறுமையா இருந்தா, அதுல பொறுமைய காட்டவே முடியாது நம்மளால. அப்போ எந்த இடத்துல நம்மளால பொறுமையா இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வருதோ, அந்த இடத்துல தான் நம்ம பொறுமையா இருக்கணும். அதுதான் நமக்கு பொறுமை. இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் நம்மட்ட சொல்கிறார். உன்னுடைய உணர்ச்சிகளை நீ சிலவங்க சொல்லுவாங்க. கோவம் வந்துட்டு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அத அவங்களுக்கு பெருமையா சொல்லுவாங்க. என் கோவத்த யார் வந்தாலும் என்னால அடக்க முடியாது. யாரும் என்ன அடக்க முடியாது. அது தப்புங்க. தப்பு. அது பண்ணக்கூடாது. நம்ம நம்முடைய உணர்ச்சிகளை அது ஒரு துக்கமா, அழுகையோ எந்த உணர்ச்சிகளா சந்தோஷத்த கூட சில நேரத்துல கண்ட்ரோல் பண்றதுக்கு பழகிக்கணும். ஏனென்றால், இது எல்லாமே ஒரு லிமிட். உங்களுக்கு ஈஸியா புரியிற மாரி சொல்லணும்னா, நம்ம வீட்ல டிவில, இல்ல ஏசில, ஃப்ரிட்ஜ்ல ஸ்டெபிலைசர்ன்னு ஒரு விஷயத்த வச்சிருப்போம். ஏன் அந்த ஸ்டெபிலைசர் நம்ம வச்சிருக்கிறோம்னா, நம்ம டைரக்ட்டா நம்ம ஃப்ரிட்ஜுக்கோ, ஏசிக்கோ கரண்ட் வந்துச்சுன்னா, அந்த வோல்டேஜ் சில டைம் அந்த ஃப்ரிட்ஜால சமாளிக்க முடியாது. அந்த ஃப்ரிட்ஜ் எரிஞ்சு போயிரும். கரண்ட் தான், கரண்ட் தான். கரண்ட்ட வச்சு தான் அந்த ஃப்ரிட்ஜ் ஓடுது. கரண்ட்ட வச்சு தான் அந்த ஏசி ஓடுது. ஆனாலும் சரியான அளவுல அந்த கரண்ட் ஃப்ரிட்ஜ்க்கு செலுத்தப்படலன்னா, அந்த ஃப்ரிட்ஜ்ல பிரச்சனை ஆயிரும். அதற்கு ஸ்டெபிலைசர் அப்படின்னு ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க. அந்த ஸ்டெபிலைசர் என்ன பண்ணும்? அந்த கரண்ட்ட இந்த ஃப்ரிட்ஜ்க்கு தேவையான அளவுக்கு மாற்றிக் கொடுக்கும். அதேபோல தான். இன்னைக்கு நம்மளுடைய உணர்ச்சிகளை அந்த ஸ்டெபிலைசர் மாரி நம்முடைய மூளைகளிலே சிந்தித்து வெளிப்படுத்தினா, அது சிறந்ததாக இருக்கும். இல்ல டைரக்ட்டாவே நம்முடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தா எப்படி அந்த ஃப்ரிட்ஜ் எரிஞ்சு போகுதோ, இந்த டிவி எப்படி எரிஞ்சு போகுதோ, அதேபோல எதிரா இருக்கிற காரியங்களும் அப்படிதான் நமக்கு ஒண்ணும் இல்லாமல் போயிரும். எனவே உணர்ச்சிகளை அப்படியே நம்ம வெளிப்படுத்தக் கூடாதுங்க. எந்த உணர்ச்சியா இருந்தாலும் சரி. அதை கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து யோசிச்சு, இந்த உணர்ச்சிய நம்ம கட்டுப்படுத்த பழகி, அந்த ஸ்டெபிலைசர் மாரி கரெக்ட்டான அளவுக்கு, தேவையான அளவுக்கு அந்த உணர்ச்சிய நம்ம வெளிப்படுத்தணும்னா, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய நம்மளால வாழ முடியும். ஒரு சிறந்த ஒரு மனிதனாக நம்மளால வாழ முடியும். ஆண்டவரும் அததான் எதிர்பார்க்கிறார். உன்னுடைய உணர்ச்சிகளின்படி நீ வாழாத. எனக்கு பேசணும்னு தோணுச்சு பேசிட்டேன். எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சு பார்த்துட்டேன். நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனையோ இச்சையான உணர்வுகள் நமக்கு வருகிறது. எத்தனையோ தேவையற்ற எண்ணங்கள், ஆசைகள் வருகிறது. அதையெல்லாம் நம்ம நிறைவேற்றிக் கொண்டே இருந்தோம் என்றால், பாவம் நிறைஞ்ச மனுஷனா மாறிடுவோம். எத்தனை இச்சைகள், எத்தனை எண்ணங்கள் நம்முடைய தலையில ஓடிக்கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நம்ம நிறைவேற்றக்கூடாது. உலகத்துல ஒழுங்கு இல்லாம போயிரும். அப்ப சில நேரங்கள்ல நமக்கே தெரியுது. இந்த இந்த உணர்ச்சிகளை நம்ம கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு. இந்த உணர்ச்சிகளை நம்ம வெளிய காட்டக்கூடாது என்பது நமக்கு சில நேரங்கள்ல தெரிகிறது. நான் சொல்றேன், அதே போல தான் எல்லா உணர்ச்சிகளுமே எந்த அளவுக்கு காட்ட வேண்டும், எது சரியாக இருக்கும் என்பதை நம்ம நல்லா யோசிச்சு செஞ்சோம் என்றால், நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. நெறைய பேர உங்களால நீங்க காயப்படுத்தாம இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாமல் நெறைய மனிதர்களை காயப்படுத்துகிறோம். சில வார்த்தைகளை சொல்லிடுறோம். ஒரு நிமிஷம் நம்ம அமைதியா இருந்திருந்தா தான் அந்த பிரச்சனை வந்திருக்காது. ஒரு நிமிஷம் நம்முடைய உணர்ச்சிய கட்டுப்படுத்தியிருந்தோம் என்றால், இந்த தப்புல விழுந்திருக்க மாட்டோம். தாவீது பாருங்க, பத்சேபாள பார்த்தோனே உணர்ச்சிய கட்டுப்படுத்த முடியல. போய் பாவத்துல விழுந்துட்டு வந்துட்டாரு. ஆண்டவர் எப்பவுமே நமக்கு தெரிந்தெடுக்கிறதுக்கான உணர்வை கொடுத்திருக்கிறார். உன் முன்னாடி நல்லதையும் வச்சிருக்கேன், கெட்டதையும் வச்சிருக்கிறேன். உனக்கு எது வேணுமோ அத நீ சூஸ் பண்ணிக்கலாம். ஆண்டவர் கட்டுப்படுத்த மாட்டார். ஆண்டவர் உங்கள பிடிச்சு இழுத்து வச்சிருக்க மாட்டார். கனிய வச்சிருக்கிறாரு.
அந்த கனியை புசிக்காதன்னு சொன்னார்னா, அது புசிக்காம இருக்கிறது நம்முடைய கரத்துல தான் இருக்குது. ஆண்டவர் ஏன் என்ன தடுக்கல? நான் ஏன் அந்த தப்பு பண்ணும்போது ஆண்டவர் ஏன் என்ன தடுக்கல? அப்படின்னு ஆண்டவர கேள்வி கேட்க முடியாது. அது நம்முடைய உரிமை. அதை செய்வதும், செய்யாததும் உங்களுடைய உரிமை. ஆண்டவர் இன்னைக்கு நல்ல பாதையும், கெட்ட பாதையும் உங்க கண்களுக்கு முன்பதாக வச்சிருக்கிறாரு. தயவு செஞ்சு நான் சொல்றேன். நல்லது என்னங்கிறது நமக்கு தெரியும். கெட்டது என்னங்கிறது நமக்கு தெரியும். நம்முடைய உணர்வை வைத்து நம்ம முடிவெடுக்காதீங்க. சில நேரத்துல நம்முடைய இருதயம் நம்மளை மோசப்படுத்திரும். நெறைய பேர் இந்த விழுந்து போவது இந்த இருதயம் தான். இருதயம் சொல்லும், செய்யின்னு சொல்லும். ஆனா மூளை சொல்லும், செய்யாத, அதுல தப்பு, விழுந்துருவ, சுடும் அப்படின்னு. அப்போ நெறைய டைம் நம்ம இந்த இருதயத்தின்படி வாழ்ந்து கெட்டு போயிருக்கிறோம். தோணுச்சுங்க. எனக்கு எதுக்கு செஞ்சீங்க? எனக்கு தோணுச்சு நான் சொல்லிட்டேன். எனக்கு தோணுச்சு நான் செஞ்சுட்டேன்னு. நம்ம தோணுகிற விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்கு அழைக்கப்படவில்லை. நம்ம தோணுகிற விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம ஆராய்ந்து எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இப்போ எல்லாவற்றையும் ஆராய்ஞ்சு பார்த்து தான் அதுல நல்லது எது, கெட்டது எதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தோணுச்சு ஒருத்தங்கள பார்த்தேன் நான் லவ் பண்ணிட்டேன். எனக்கு தோணுச்சு ஒருத்தங்கள பார்த்து அது எல்லா டைமும் நமக்கு கரெக்ட்டா இருக்காது. நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து ஆலோசித்து விட்டு, ஜெபித்து விட்டு செஞ்சீங்கன்னா, உங்க லைஃப்ல நீங்க நெறைய தவறான முடிவுகளை தவிர்த்திருக்க முடியும். இன்னைக்கும் நெறைய பேர் அந்த அட் த ஹீட் ஆஃப் த மொமெண்ட் அப்படி சொல்லுவாங்க. ஏதோ ஒரு சூட்ல செஞ்சுருவாங்க. ஏதோ ஒரு இதுல உணர்ச்சியில டக்குன்னு செஞ்சுட்டு கொலைகள் அப்படிதான் நடக்குது. 1 செகண்ட், ஒரு 5 செகண்ட் கோவத்தினால ஒருத்தங்கள கொன்னுட்டு வந்துருவாங்க. ஒரு 5 செகண்ட் ஒரு சின்ன இந்த டெம்பர் லூஸ் பண்ணதுனால ஏதோ எவ்வளவு பெரிய அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் பாருங்க. இந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரிந்துவிட்டால், நீங்க ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதனாக, ஒரு தேவ பிள்ளைகளாக உங்களால வாழ முடியும். அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு தான் நம்ம ஆவியின் கனிகள் இருக்குது. ஆவியின் கனிகள் என்னது? சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இச்சையடக்கம், சாந்தம், நற்குணம் இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி வருதுன்னா, நம்ம இந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக தான் வருது. சந்தோஷம் சும்மா வந்துருமா? அதான் சொல்றாரு. சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு. சந்தோஷம் சந்தோஷமா இருங்க. நீங்க தான் அந்த சந்தோஷத்த நீங்க தான் உருவாக்கிக்க முடியும். இப்ப பவுல் அதான் சொன்னேன். அந்த வசனத்த எங்க வச்சு எழுதுறாருன்னா, சிறைச்சாலையில வச்சு எழுதுறாரு. அப்போ சந்தோஷம் என்பது என்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை வைத்து அல்ல. நான் சந்தோஷத்தை தெரிந்து கொண்டால் நான் சந்தோஷமா இருப்பேன். அத்திமரம் துளிர் விடலனா கூட என்னால சந்தோஷமா இருக்க முடியும். தொழுவத்துல ஆடுகள், மாடுகள் இல்லனா கூட என்னால சந்தோஷமா இருக்க முடியும். எப்படி இருக்க முடியும்? ஏனென்றால் நான் தெரிந்து கொண்டேன் சந்தோஷத்தை. நான் சந்தோஷமா இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டு அதனால சந்தோஷமா இருக்கிறேன். அப்போ நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டியதும், கவலையா இருக்க வேண்டியதும் உங்க கையில தான் இருக்குது. சூழ்நிலைகளை குறை சொல்லக்கூடாது. இது இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு. நம்ம சூழ்நிலைகளை பார்த்து அதான் சொன்னேன். நம்ம தரிசித்து நடக்கக்கூடாதுங்க. கண்ல பார்க்கிறத வச்சு நம்ம நடக்கிறவங்க கிடையாது. நம்ம விசுவாச சந்ததியினர். விசுவாசத்தின்படி நடக்கிறவங்க. கானானுக்குள்ள போவோங்கிற ஒரு விசுவாசத்தோட அதனால தான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். இந்த உலகம் எனக்கு நிரந்தரம் கிடையாது. ஆண்டவர் எனக்கு இதை விட ஒரு சிறந்த ஒரு இடத்த வச்சிருக்கிறார். அந்த சந்தோஷம் தான் நம்மை நடத்தி கொண்டு போக வேண்டும். இன்னைக்கும் நம்ம உலகத்துல சுற்றி நடக்கிற காரியங்களை வச்சுதான் நம்முடைய உணர்ச்சிகள் இருக்கிறது. சுற்றி நடக்கிற காரியங்களை வச்சுதான் நம்முடைய முழு எண்ணங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க ஆண்டவரே. இனிமே நான் இதுவரைக்கும் என்னுடைய உணர்ச்சிகளின்படி நான் வாழ்ந்துட்டேன். என் உணர்ச்சிகளை அடக்க தெரியாமல் நான் தவறான பாதைகளை போயிட்டேன். இன்னைக்கு நமக்கு நிறைய பேர் மேல கசப்பு இருக்குது. நிறைய பேரை நேசிக்க முடியல. காரணம் என்ன? அவங்க நம்ம காயப்படுத்தியிருக்காங்க, நம்மள செஞ்சிருக்கிறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? கூடுமானால் எல்லா மனிதர்களோடும் சமாதானமா இருங்கள் அப்படின்னு. அப்போ ஏன்னா நான் உணர்ச்சியின்படி வாழ்ந்தேன்னா என்னால எல்லாரையும் நேசிக்க முடியாது. சில மனிதர்களை வெறுத்துதான் ஆக வேண்டியது இருக்கிறது. ஆனா வசனத்தின்படி வாழ்ந்தேன் என்றால் என்னால நேசிக்க முடியாத ஜனங்களை கூட வசனம் சொல்லுகிறதுக்காக என்னால நேசிக்க முடியும். இப்படிதான் சிலருக்கு தோணுவாங்க, என்ன நினைச்சாலும் அதை என்னால மாத்திக்கொள்ள முடியவில்லையே, என்னுடைய உணர்வுனால என்ன நினைச்சாலும் அது என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஆனா ஆண்டவர் யோசிச்சு பாருங்க. நிறைய முறை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணாங்க. நிறைய முறை துரோகம் பண்ணாங்க. அப்போ ஆண்டவர் அவங்க மேல பயங்கர கோவம் வரும். பயங்கர எரிச்சல் வரும். அவங்கள ஜனங்களை அழிக்கலாங்கிற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு மாதிரி வரும். அப்ப என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் ஆபிரகாமுக்கும், ஈசாக்குக்கும், யாக்கோபுக்கும் பண்ண உடன்படிக்கையை ஆண்டவர் நினைப்பார். அப்போ ஆண்டவர் அவருடைய உணர்ச்சியின்படி அவர் செயல்படல. அவருடைய உணர்ச்சி என்னது? இந்த ஜனங்களை அழிக்கணும். அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறது தேவனுடைய உணர்வு. ஆனா அவர் அந்த உணர்வை கட்டுப்படுத்தி விட்டு, நான் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். ஈசாக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். யாக்கோபுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். சொந்த ஜனங்களை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் இருக்கிறார். இப்போ நம்மளும் அதே போலதாங்க. நமக்கு நிறைய விஷயங்கள் தேவனே பாருங்க, தேவனுக்கு எல்லா வித தகுதியும் இருக்கு நம்மளை அழிக்கிறதுக்கு. நம்மள ஒண்ணும் இல்லாம ஆக்குறதுக்கு அவருக்கு எல்லா வித ரைட்ஸும் இருக்கு. ஏன்னா அவ்வளவு மோசமா இருந்தவங்க நம்ம. ஆனா அவர் உணர்ச்சியின்படி செயல்படாமல் அவர் கொடுத்த வார்த்தையின்படி அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் நம்மள அழிக்கணும்னா அவர் என்னைக்கோ அழிச்சிருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஒன்றுமில்லாமல் பண்ணிருந்தோம், என்னைக்கோ பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைச்சிருக்கிறார். நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை எப்படி அழிப்பேன்? நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், எப்படி மாத்துவேன்? அதனால அவர் நல்லவராகவே இருக்கிறார். இன்னைக்கு அவர் நீடிய சாந்தம் உள்ளவரா இருக்கிறார். அப்போ
நீங்களும் அதே போல நீடிய சாந்தம் உள்ளவர்களா இருக்கணுங்க. எனக்கு உணர்வு இருக்கு. எனக்கு என்னுடைய உணர்ச்சிகளின்படிலாம் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா, நான் ஒரு கிறிஸ்தவன் கிடையாது. அவர் தேவ பிள்ளையாக இருக்க முடியாது. எனவே ஒவ்வொருத்தருக்கும் வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லுகிறேன், இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. நம்ம எல்லா டைமும் கோவப்படணும், நம்முடைய உணர்ச்சிகளை காட்ட வேண்டும் என்பது கிடையாது. நம்ம நெறைய பேருக்கு தப்பாக போதிக்கப்பட்டிருக்கிறோம். அதான் சொல்றேன்ல, "உன் நெஞ்சின் போக்குல நீ நட. உன் இருதயம் எதெல்லாம் சொல்லுதோ செய்யி." அந்த ஒரு வசனத்த மட்டும் வாசிச்சிருவோமா? எனக்கு பிரசங்கில இருக்குதுன்னு நெனைக்கிறேன். பிரசங்கி 12வது அதிகாரமா? ஆ 11வது அதிகாரம் நெனைக்கிறேன். 11:9 வாசிங்களேன் யாராவது. பிரசங்கி 11:9 பைபிள் வச்சிருந்தீங்கன்னா, அந்த வசனத்த மட்டும் ஒரு வாசிங்க. பிரசங்கி 11வது அதிகாரம் 9வது வசனம். நான் வாசிக்கவா? வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. அப்ப என்னன்னா, நீ நடக்கலாம்ப்பா. உன் நெஞ்சின் வழிகள்ல நடக்கலாம். உன் கண்ணின் காட்சிகள்ல நடக்கலாம். ஆனா அது எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். அது நீ நெனைச்ச மாதிரிலாம் வாழணும்னு நெனைக்காத. அதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி பிரச்சனை இருக்கு. உனக்கு இன்னைக்கு நல்லா இருக்கிற மாரி ஃபீலா இருக்கும். நான் நான் நெனைச்ச மாரியே வாழ்றேன். என் நெஞ்சின் வழியில நான் நடக்கிறேன். என் கண்ணு நெனைச்சதெல்லாம் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு அது பிரச்சனை இல்லாத மாரி இருக்கும். ஆனா அது ஃபியூச்சர்ல உனக்கு பிரச்சனைப்பா. அப்படி நீ வாழாத. உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாத. உன் இருதயம் என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் செய்யாத. இன்னைக்கு நீ உனக்கு தோன்றதெல்லாம் செய்யாத. கொஞ்சம் நீ உன்ன கண்ட்ரோல் பண்ணிக்கோ. நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோ. சாமுவேலுக்கு நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல தாய் ஒரு 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 அருமையான ஒரு காரியத்தை ஒரு அறிவுரை கூறுகிறாங்க. என் மகனே, என் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கும் உன் வழியையும் கொடாதே. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. லேமுவேலே, ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி இல்ல அப்படிங்கிறாங்க. இல்லப்பா, உனக்கு தோன்றதெல்லாம் செய்யாதப்பா. உனக்கு இன்னைக்கு குடிக்கணும் போல இருந்தாலும் நீ குடிக்காத. உனக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு தப்பு பண்ணணும் போல இருந்தாலும் நீ தப்ப செஞ்சிராத. அது உனக்கு தகுதி கிடையாது. திராட்சரசம் பரியாசம் செய்யும். மதுபானம் அமளி பண்ணும். அதனால் மயங்குற ஒருவனும் ஞானவான் கிடையாது. அது நம்மள உணர்வு திராட்சரசம் பரியாசம் செய்யுமாம். அப்படின்னா என்னன்னா, அது நம்மள டெம்ப்ட் பண்ணும். நீ விழுந்துராத. 23வது நீதிமொழிகள் என்ன சொல்லுதுன்னா, ஆ மதுபானம் இரத்த வர்ணமா இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும்போது நீ அதை பாராதே. அது உன்ன டெம்ப்ட் பண்ணும். அது பளபளப்பா இருக்கும். எங்க சாரு காலேஜ்ல படிக்கும்போது ஒண்ணு சொல்லுவாரு. பருவத்துல பன்னிக்குட்டியும் பார்க்கறதுக்கு பளபளப்பா இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ சில நேரத்துல நம்ம கண்களுக்கு சில விஷயங்கள் பளபளப்பா இருக்கும். பன்னிக்குட்டி பார்க்கும்போதும் பளபளப்பா தான் இருக்கும். அதனால விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி எங்க சார் சொல்லுவாரு. அப்போ சில விஷயங்கள் நம்ம கண்களுக்கு பளபளப்பாய் தெரியும். நமக்கு அது நல்லது போல தெரியும். ஆனாலும் உன்னுடைய சிந்தனையின்படி நடந்துராதப்பா. உன் உணர்ச்சிகளின்படி நீ செஞ்சிராத. எது ஆனாலும் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து கர்த்தருடைய சித்தம் இன்னதென்பதை நீ உணர்ந்து அதின்படி வாழ பழகிக்கோ. இன்னைக்கு அன்னாள் எப்படி துக்கமுகமா இருக்கவில்லையோ, அன்னாள் எப்படி தன்னுடைய சூழ்நிலைகளை வைத்து செயல்படவில்லையோ, அதே போல நீயும் உனக்கு இன்னைக்கு என்ன தோணுதோ அதை செய்யாத. உனக்கு இன்னைக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ செய்யாதப்பா. உனக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய். வசனம் என்ன சொல்லுதோ அதை செய். ஒருத்தன கொல்ற அளவுக்கு கோவம் வந்தாலும் வசனம் என்ன சொல்லுது? உன் சகோதரனை மூடனே நீ சொன்னானா நீ எரி நரகத்துக்கு பாத்திரவனா இருக்கியாம். அப்போ சும்மா வாயில கூட சொல்லாதப்பா. வசனத்தின்படி இன்னைக்கு நமக்கு நிறைய பாவங்களை செய்றதுக்கான டெம்டேஷன் வருது. அதெல்லாம் செஞ்சிராத. வசனம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு அதின்படி வாழ பழகு. கோவம் வருது. இன்னைக்கு டிராஃபிக்ல ரெட் சிக்னல் போட்டா போகணும்னு எண்ணம் வருது. ஆனாலும் சிக்னல பாரு போடலல்ல வெயிட் பண்ணு. இன்னைக்கு இந்த ரூல்ஸ மீறாத. உனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குதோ உன்னுடைய உணர்ச்சிகளின்படி நீ ஓடாம, உனக்கு வார்த்தையின்படி உனக்கு என்ன ஆண்டவர் சொன்னாரோ அதின்படி நீ ஓடு. இன்னைக்கு நீ நிறைய பேரை நீயும் காயப்படுத்த மாட்ட, நீயும் காயப்பட மாட்ட. இன்னைக்கு நம்ம செய்யற முடிவுகள் நிறைய பேரை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நம்ம எடுக்கிற முடிவுகள் அநேக ஜனங்களை வேதனைப்படுத்தி ஏனென்றால் நம்முடைய உணர்ச்சிகளின்படி. ஈவன் நிறைய பாஸ்டர்ஸ் கூட இந்த தப்ப பண்ணுவாங்க. எப்படி தெரியுமா? அவங்களுக்கு சில கோவத்துல சில மனிதர்களை பேசிருவாங்க. சில விசுவாசிகள் மேல உள்ள கோவத்துல அவங்கள திட்டிருவாங்க. அப்போ என்ன ஆகும்? அவங்க சர்ச்சுக்கு வராம போயிருவாங்க. அப்புறம் உட்கார்ந்து நம்ம ஐயோ! நம்ம சொல்லியிருக்க கூடாது. போயிட்டாங்களே அப்படின்னு. என்னதான் நமக்கு அவங்க மேல அக்கறை இருந்தாலும், ஒரு பெரிய விஷயம் இருந்தா, ஒரு பெரிய ஒரு பாரம் இருந்தாலும், அத சொல்லுகிற விதத்துல நம்ம சொல்லாம விட்டுட்டோம்னா, அன்புல தான் சொல்லியிருப்போம். பாசத்துல தான் சொல்லியிருப்போம்.
ஆனாலும் நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அதை சொல்ல கரெக்டான வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம சொல்ல வேண்டும். எல்லா அப்பா, அம்மாங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுடைய பிள்ளைகள் உங்களை எவ்வளவு காயப்படுத்தியிருப்பாங்க, எவ்வளவு மோசமான வார்த்தைகளை உங்கள பேசியிருப்பாங்க, எவ்வளவு உங்களுடைய இருதயத்தை உடைச்சிருப்பாங்க. ஆனாலும் நீங்க வந்து உங்க பிள்ளைகளை அவ்வளவு பத்திரமாக அந்த மனசு காயப்பற்றக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு வார்த்தை கூட உங்க பிள்ளைகள சொல்லாம, அவங்கள இன்னைக்கு வரைக்கும் பொத்தி பொத்தி வளர்க்குறீங்க. அப்ப உங்க பிள்ளைகள்ட்ட உங்களால பொறுமையா இருக்க முடிகிறது. அவன் என்னதான் உங்கள காயப்படுத்தினாலும், என்னதான் உங்கள உடைச்சாலும், உங்க பிள்ளைகளிடத்துல ஐயா அவன் மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாது, அவன் திரும்பி எதுவும் தப்பான முடிவு எடுத்துறக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளவு பொறுமையா நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த பொறுமை நமக்குள்ள இருக்கிறது. நம்மளால பொறுமையா இருக்க முடியும். நம்ம நேசிக்கிறவங்க இடத்துல நம்ம பொறுமையா இருந்து தான் பண்றோம். அப்போ எல்லா இடத்திலும் இந்த பொறுமைய நம்மால காட்ட முடியும். எனவே நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய பொறுமை எல்லாம் உங்களுடைய எல்லா இடத்திலும் காட்டுங்க. உங்களுடைய மெச்சூரிட்டிய எல்லா இடத்திலும் காட்டுங்க. உங்களுடைய உணர்ச்சிகளை எல்லா இடத்திலும் கட்டுப்படுத்தி பாருங்க. நீங்க அநேகருக்கு பிரயோஜனமா இருப்பீங்கங்க. ஆண்டவர் எப்படி தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நம்மள அழிக்காம இருக்கிறாரோ, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு தண்டனை கொடுக்காம இருக்கிறாரோ, அதேபோல நீங்களும் உங்களுடைய உணர்ச்சிகளை இந்த மாதிரி இடங்கள கட்டுப்படுத்திக்கோங்க. இன்னைக்கு நினைத்துக்கோங்க, அன்னாளைப் போல நான் வந்து இனிமே அழமாட்டேன் ஆண்டவரே. நீங்க எனக்கு என் வாழ்க்கையில இன்னும் சில விஷயங்கள் நடக்கல உண்மதான். எனக்கு இன்னும் சில ஆசீர்வாதங்கள் கிடைக்கல உண்மதான். ஆனா நீங்க என்ன சந்தோஷமா இருங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நான் சந்தோஷமா இருக்கிறேன். நான் உங்க வார்த்தை என்ன சந்தோஷப்படுத்துது. போதும் எனக்கு. இப்படி வாழ்ந்து பாருங்க. இந்த உலகத்துல உலகமே அழிஞ்சாலும், உங்க சந்தோஷம் ஒருத்தனும் எடுக்க முடியாது. உங்க சமாதானத்த ஒருத்தரும் புடுங்க முடியாது. அப்போ இன்னைக்கு நான் அழுதுட்டே இருக்கிறேன்னா, அது பிரச்சனை பிசாசோ, மனுஷனோ கிடையாது. என்ட்ட தான் பிரச்சனை இருக்கு. அழுகிறேன்னா என்ட்ட தான் பிரச்சனை இருக்கு. ஆண்டவர் என்னைக்கெல்லாம் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாரு யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து என்னைக்கெல்லாம் அழுதாரு? அவர் ஒரு நாளும் உட்கார்ந்து தனக்காக அழுததே கிடையாது. இன்னைக்கு நீங்க அழுதுட்டு இருக்கீங்களா? அப்போ பிரச்சனை உங்கட்ட இருக்குது. நீங்க பலவீனமா இருக்கிறீங்க. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்த நீங்க நம்பல. அப்ப என்ன பண்ணணும்? ஆண்டவரே, இனிமே நான் சூழ்நிலைகளை பார்த்து நடக்க மாட்டேன். என் உணர்ச்சி என்ன அழுன்னு சொல்லுது. என் இருதயம் என்ன பார்த்து நீ அழுன்னு சொல்லுது. ஆனா உங்க வார்த்தை என்ன பார்த்து என்ன சொல்லுது தெரியுமா? நீ சந்தோஷமா இருன்னு சொல்லுது. என் இருதயம் சொல்றத கேட்கவா? இல்ல உங்க வார்த்தை சொல்றத கேட்கவா? அந்த முடிவு உங்க கையில தான் இருக்கு. மனுஷன் நான் சொன்னேன் தெரியுமா? அந்த பிராங்க் பண்றவங்க நம்ம முகத்துல ஏதாவது சொல்லி நம்மள வெறுப்பேத்தி நம்முடைய கோவத்த வெளிக்காட்டணும்னு நினைப்பாங்க. நம்முடைய கோவத்த எப்படியாவது நம்மள எரிச்சல் படுத்தி உங்கள கோவப்படுத்தணும்னு நினைப்பாங்க. ஆனா நம்ம கோவப்படக்கூடாது. பிசாசு அப்படிதான் எதிர்பார்க்கிறான். உங்கள கஷ்டப்படுத்தி உங்க கண்ணீர பார்க்கணும்னு நினைக்கிறான். உங்கள கோவப்படுத்தி உங்க கோவத்த பார்க்கணும்னு அவன் நினைக்கிறான். விட்டு குடுத்துறக் கூடாது. சொல்லுங்க. என்ன நடந்தாலும் ஃபாதர் படிக்கிறது தெரியுமா? என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நான் மனுஷன பார்த்தோ, சூழ்நிலைகள பார்த்தோ, என் உணர்ச்சிய வச்சோ நான் வாழலங்க. நான் வார்த்தைய நம்பி ஓடிட்டு இருக்கேன். என் ஏசப்பா சொன்ன வாக்குத்தத்தத்த நான் நம்பி ஓடிட்டு இருக்கிறேன். அதனால இன்னைக்கு அத்திமரம் துளிர் விடலன்னா கவலைப்பட மாட்டேன். யோபு போல எல்லாவற்றையும் இழந்தானாலும் கர்த்தர ஸ்தோத்தரிப்பேன். அவ்வளவுதான் என் வாழ்க்கை. இன்னைக்கு இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு உங்கள உங்கள உங்களுடைய பொறுமையை சோதித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆனாலும் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். உங்கள் நம்பிக்கையை உடைக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. ஆனா மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் நம்பிக்கையை நீங்க வந்து விட்டுறாதீங்க. தொடர்ந்து அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு இன்னைக்கு பிசாசு சொல்லுவான், இவ்வளவு நாள் நீ ஆண்டவருக்குள்ள இருந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு உனக்கு? நீங்க சோர்ந்தே போகாதீங்க. அவர் எனக்கு பேசியிருக்கிறாரு. அவர் எனக்கு வாக்கு அருளினார். அந்த பிரகாரமாகவே செய்வார் அப்படின்னு நம்புங்க. அவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதையே செய்வார். நான் நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொல்லி ஓடிட்டே இருங்க. பிசாசு வந்து என்ன உங்க காதுல வந்து பேசினாலும், நீ அழு, நீ கஷ்டப்படு, நீ ஃபீல் பண்ணு, நீ உட்கார்ந்து புலம்பு, நீ அடிச்சு அழு, நீ இப்ப உட்கார்ந்து கோவப்படு அப்படின்னு என்ன சொன்னாலும் காதுல வாங்காம நீங்க சொல்லுங்க, கர்த்தருக்குள் நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன். எப்பொழுதும் சந்தோஷமா இரு. எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷம். ஏன்னா என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அவர் என் கூட இருந்து என்ன சொல்றாருன்னா, நீ எப்பவும் என் கூட இருக்கிற. நீ சந்தோஷமா இரு. உனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறார். எனவே நான் அவர் சொல்றத தான் நான் கேட்கப் போறேன். இந்த முடிவுகளை நீங்க இன்னைக்கு எடுங்க. உணர்ச்சிகளின்படி வாழாதீங்க. இன்னைக்கு உணர்ச்சிகளின்படி வாழ்ந்தோம் என்றால் இந்த உலகத்துல வாழ முடியாதுங்க. என்றால் ஆண்டவர் சொல்றது ஒண்ணா இருக்கும். ஆனா நடக்கிறது இன்னொன்னா இருக்கும். அப்ப என்ன ஆகும்? நம்ம நடக்கிற விஷயத்தை பார்த்து சோர்ந்து போக ஆரம்பிச்சிருவோம். சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. நடக்கிற காரியங்களை கண்டு துவண்டு போகாதீங்க. கர்த்தர் சொன்னது எதுவோ அதுதான் நடக்கும். எனவே வாக்குத்தத்தத்தை நம்பி ஓடுங்க. தரிசிச்சு ஓடாதீங்க. விசுவாசிச்சு ஓடுங்க. கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள கவலைப்படுறதுக்காக வைக்கல. உங்கள அழறதுக்காக உங்கள அழ வச்சு பார்க்கணுங்கிறது அவருடைய நோக்கம் கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் நம்ம அழ வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் நம்ம கவலைப்பட வேண்டாம்.
எல்லா உணர்ச்சிகளையும் ஈவன் சந்தோஷத்தையும் நான் சொல்றேன். என்ன அளவுக்கு நம்ம வெளிப்படுத்தணுமோ, அந்த அளவுக்கு வெளிப்படுத்துவதற்கான ஞானத்தை தருவாள். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் என்று வசனம் சொல்கிறது. அப்போ நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த ஆரம்பித்து விட்டோம் என்றால், நீங்க ஞானவான்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும். நீங்க எடுக்கிற முடிவுகள்ல ஞானமா எடுப்பீங்க. நீங்க செய்கிற எல்லா விஷயத்திலும் சந்தோஷமா இருப்பீங்க. ஸோ வசனம் அடிப்படை. இந்த வசனத்தை அதிகமாக வாசிங்க, நம்புங்க. இந்த வசனம் தான் உங்க துக்கத்துல உங்களுக்கு ஆறுதலா இருக்க போது. எனவே இந்த வசனத்தின்படி வாழுங்க. உணர்ச்சிகளின்படி வாழாதீங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.